ஹலோ வீவாஸ், 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக 12:35 மணிக்கு சனியுடைய சொந்த ராசியான கும்ப ராசியிலேயே பின்னோக்கி நகர்ந்து சனி வக்ர பெயர்ச்சியானது ஆரம்பமாக போகிறது. இதன் மூலமாக கன்னிராசி நேயர்கள் என்னதான் கடவுள் முன் மண்டி இட்டாலுமே கடைசியில விதிப்படி இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படின்னு ஜோதிட ரீதியாக பாத்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்குங்க. ஆனாலுமே சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா விதிப்படி நடந்தாலுமே மதிப்படி நாம சில விஷயங்களை மாற்றி அமைத்து விடலாம் அப்படிங்கிறதுல ஒரு யதார்த்தமான உண்மையும் பாத்தீங்கன்னா இருக்குங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க, இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்துல நம்முடைய அறிவின் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல அந்த இடங்கள்ல நம்ம நடந்து கொள்ளும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல நம்முடைய உழைப்பை போடும்போது இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா விதிப்படி ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அந்த விஷயங்களை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ளும் போது நம்முடைய மதியால பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. அந்த வகையில தான் ஜூன் 30 உருவாக போகின்ற இந்த ஒரு சனி வக்ர பயிற்சியின் மூலமாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளலாம். கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும். மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக 12:35 மணிக்கு சனியுடைய சொந்த ராசியான கும்ப ராசியிலேயே சனி பின்னோக்கி நகர்ந்து சனி வக்ர பெயர்ச்சியானது ஆரம்பமாக போகிறது. ஸோ மறக்காம இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு முன்பாக 2 எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் தீர ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு வழிபாட்டை 12 ராசிக்காரர்களும் மறக்காம பாத்தீங்கன்னா செஞ்சிடுங்க. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இத்தனை காலம் பணம் இல்லை, வேலை இல்லை, பார்க்கிற வேலையில போதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு இனி அப்படி புலம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிறைய சிரமங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. அதாவது தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரிங்க பல்வேறு விதமான மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுடைய தொழில் ரீதியாக பார்க்கும்போது நீங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரமானது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்க உழைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கான ஒரு மரியாதை கிடைக்குது. ஆனா நீங்க சொந்தமா அதே தொழிலை உங்களுக்காக செய்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலையில நீங்க செய்த எஃபோர்ட்டுக்கான பலனானது பண ரீதியாக கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்று நீங்க தனியாக உழைக்கின்ற பட்சத்தில் அந்த உழைப்புக்கு ஏற்ப பண ரீதியான வருமானமானது கைக்கு வராமல் இருந்து கொண்டு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்களையும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையிலையும் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதிகமாக மருத்துவ செலவுகளானது இன்னொரு பக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. வருமானம் 10 ரூபா வந்தாலுமே அதற்கு ஏற்ப 9 ரூபாய் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு விட்டுதுங்க. இதன் மூலமாக கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து வைக்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில இருப்பதோடு பல நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப நாட்களாகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில தடங்கலான சூழ்நிலைகளை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை தான் கன்னிராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் தற்போது நிலைமையானது மாறப்போகிறது. உங்களுடைய புலம்பல் அனைத்துமே குறைய போகிறது. வேலை ரீதியாக பார்க்கின்ற வேலையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிலையானது இனி மாறப்போகிறது. நீங்க ஏற்கனவே பார்க்க
எதிர்பார்க்கக்கூடிய வேலையில மே மாதத்திற்கு பின் திடீரென்று ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்குங்க. திடீரென்று தொழில நீங்க செய்யக்கூடிய வேலையில இருந்து உங்களுக்கான ஒரு ப்ரமோஷன் ஆனது கிடைச்சிருக்குங்க. குடும்ப உறவுல இருந்து வந்த சிக்கல்கள் ஏற்படலாம். கணவருடன் உறவை பேணுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுல கவனம் செலுத்த வேண்டுங்க. அவசரப்பட வேண்டாங்க. எந்த ஒரு முடிவையும் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். குடும்ப வாழ்க்கையானது தற்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கலாங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவுல சில சிக்கல்கள் ஏற்படுத்தலாங்க. சிக்கல்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரு பயிற்சி மூலமாக வாழ்க்கையே மாறப்போகிறது. முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்க புதிய உயரத்தை தொடப்போகின்ற காலகட்டமாக அமைய போகிறது. முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்க சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல பல நல்ல வேலைகளானது உங்களுடைய வீட்டை தேடி வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக போகிறது. சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கடன்களை அடைக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல ரொம்ப நாட்களுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக பல நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மேலும் கன்னிராசி நேயர்கள் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப ஒரு நல்ல பலனை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. அரசு வேலை கூட உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளானது இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நல்லபடியாக நீங்க தேர்வு எழுதியிருந்தீங்களோ அந்த அளவிற்கு தற்போது நல்ல வேலை வாய்ப்பானது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது. தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால உடல் ஆரோக்கிய விஷயங்கள்ல அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க. கடந்த சில நாட்களாகவே கன்னிராசி நேயர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலைவலி, கண் பிரச்சனை போன்றவை எல்லாமே அதிகமாக ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்காக நிறைய மருத்துவர்களை சந்தித்து கொண்டு வருகிறீர்கள். ஆனால் அதற்கான ஒரு முழுமையான தீர்வானது இன்னுமே கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனைகளானது இந்த ஒரு சனி வக்ரத்தின் மூலமாக இன்னுமே உங்களுக்கு தொடரப்போகுது என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயங்கள்ல அஜாக்கிரதை காட்டாதீங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா மொபைல் போன் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வு எடுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் குழந்தைகளுக்கு வரன் தேடுவதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நேர காலத்துல அவசரம் காட்டாதீங்க. எந்தவித விஷயமாக இருந்தாலும் நிறுத்தி நிதானத்தோடு பொறுமையாக செய்துடுவாங்க. அதன் மூலமாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் நீங்க நினைச்சது நல்லபடியாகவும் நடக்க ஆரம்பிக்குங்க. எதையுமே அவசரப்பட்டு நீங்க செய்யும் போது பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை கூட நீங்க சந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மனதில் வைத்துக்கோங்க. மொத்தத்தில் சனி வக்ர பயிற்சியின் மூலமாக தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தையும் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளையும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற பல சுபமான விஷயங்களும் நடக்கக்கூடும். ஜோதிடத்துல மற்ற கிரகங்களும் இல்லாத ஒரு பெரிய பலம் தான் சனிக்கு உண்டு. அது சிறு நகர்வுங்க. சனியின் சிறு நகர்வுமே கூட ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய குணம் கொண்டதாக இருக்கும். சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும், தூக்கி மிதிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க. சனி பகவான் ஒரு நீதிமான்ங்க. நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கும் நாம செய்யக்கூடிய புண்ணியங்களுக்கும் ஏற்பதான் அவருடைய பெயர்ச்சி காலத்துல நமக்கு பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சனி எந்த திசையில செல்கிறார், உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்காரு என்பதை வைத்தே உங்களுடைய வாழ்க்கையானது மேலே போக போகிறதா இல்லனா கீழே விழப்போகிறதா என்று பார்த்து விடலாம். சனியின் மூலமாக வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள், வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வக்ர பெயர்ச்சியை ஜூன் 30 அடைய போகிறார். அவ்வப்போது முன்பும் பின்பும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்கள்ல ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை தான் வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது கும்ப ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்காரு. இவர்தான் இந்த முறை வக்ர பெயர்ச்சி அடைய போகிறார். கும்பத்துல சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல போகிறார். அதனால இது வக்ர பெயர்ச்சி காலகட்டமாக அமைய போகிறது. சோ இதன் மூலமாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பது குறித்து டீடைலா தெரிந்து கொண்டோங்க. மேலும் நீங்க சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு சென்று 2 எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இல்லை என்றால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இதன் மூலமாகவும் சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும்.
மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.